கைஸ் நம்ம வண்டி எடுத்துகிட்டு முருதேஸ்வர் போக போகிறோம். இதோ கிளம்பிட்டா பக்கத்தில் வடி. அவ்வளோதான் கைஸ். மணி பார்த்திங்கன்னா 1:20 இப்போ தான் கிளம்பியாச்சு. சேலம் டு பெங்களூர் டு மைசூர் மேங்களூர் முருதேஸ்வர். ஓகே காய்ஸ், பாய் நண்பர்களே. நாங்கள் பார்த்திங்கன்னா மணி 1:25 சேலம்லேருந்து கிளம்பியாச்சு முருதேஸ்வருக்கு. போகிற வழியில் சந்திப்போம். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். கண்டிப்பாக எப்படி போகிறேன்னே தெரில. பலக்கட்ட யோசனைக்கு அப்புறம் இப்போ தான் கண்ணு தெரிஞ்சிருக்கு. நிஜமாகவே கிளம்பலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஏதோ நம்பர் பிளேட்டு வண்டியெலாம் பிரச்சனைன்றாங்க. பார்க்கலாம் பெங்களூர் என்ன பிரச்சனை போனால் தான். எப்படி ஃபீல் பண்ணுற? ஜாலியாக இருக்கியா? முருதேஸ்வர் போகிறோம். ஓகே, 20 மணி நேரம் ட்ராவல். எந்த வண்டியில் பார்த்தீங்களா? CT100 பஜாஜ். ஜஸ்ட் அவன் லடாக்கே போகிறான். நம்ம இங்கே இருக்கிற முருதேஸ்வர் போகிறதுக்கு என்ன போகிறோம் கைஸ். கண்டிப்பாக போகிறோம். கண்டிப்பாக போகிறோம். ஓகே பாய், பார்ப்போம் கைஸ். அக்கா பார்த்தீங்கன்னா தருமபுரி வந்து சேர்ந்தாச்சு. டைமு 2:27. 1 மணி நேரம் கரெக்டாக 1 மணி நேரத்தில் வந்துட்டோம். ஆமாம், 1:25 கிளம்புனா இப்போ வண்டி 1:27. வண்டி நல்லா தான் ஓடுது கைஸ். 1 மணி நேரத்தில் தொப்பூர் தாண்டிட்டோம். நாளைக்கு காலைல கிளிப்ப முருதேஸ்வர் கட்டி போட்டுக்கிட்டு விஜய் கலந்து போச்சா? வண்டி எப்படி? வேற ஒன்றும் இல்லை. ஒட்டியில் தான் நான் மொத்த லக்கேஜ் இருக்கு. ஓகே கைஸ், சார்ஜ் இருக்காது. நான் போக அப்படியே இங்கே டைம் கிடச்சிடும் நிறுத்தி ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் தெரிஞ்சு நாளைக்கு சாயங்காலத்தோட போயிடலாம். சாயங்காலம் ஒரு 6 மணிக்கெல்லாம் போயிடுச்சு. ஓகே கைஸ், வீட்டில் வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் 2444 இருந்துச்சு. அதான் 2444 இருந்துச்சு. இப்போ வந்து 24487. அதான் 47 கிலோமீட்டர் வந்துருக்கோம். இப்போ தான் டேங்க் ஃபுல் பண்ணோம் கைஸ். கிட்டத்தட்ட 820 ரூபா 38 பைசா. இப்போ தான் டேங்க் ஃபுல் பண்ணோம். பாருங்க தெரியுதா? 800 ரூபா 32 பைசா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கடி போகிறோம்? பெங்களூர். ஃபஸ்ட்டு பெங்களூர் போவோம். எப்படி எதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பெங்களூர் போகிறதா நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் மைசூர், அதுக்கப்புறம் பெங்களூர், அதுக்கப்புறம் முருதேஸ்வர். அவ்வளோ தான் லீவ் இருக்குது. போயிடுவேன். ஓகே, பார்க்கலாம். பெங்களூர் போயிட்டு வரேன். பாய் கைஸ். அவ்வளோதான். கிருஷ்ணகிரியா? ஆமாம் கைஸ், கிருஷ்ணகிரி வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு எவ்வளோ வந்துருக்கோம்? 100 கிலோமீட்டர் தான் வந்துடும். சேலத்தில் தருமபுரி ஒரு 50, கிருஷ்ணகிரி 50, விட 100 தான் வந்துடும். இன்னும் 50 ஒசூர் தாண்ட ஒரு 50 இருக்கும். ஓகே, சரி. பெட்ரோல் பரவாயில்ல, நல்லா தான் மைலேஜ் தருதால் எனக்கு பார்ப்போம். போய் பார்த்தா தான் தெரியும் பைக்கில் ரைடு எப்படி இருக்கு. ஹலோ மக்களே, ஒரு வழியாக கிட்டத்தட்ட மணி 5:30 1:25 கிளம்புனோம். 5:25 வந்து அத்திப்பள்ளி டோல்கேட்டு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அங்கே தெரியுது. நான் டோல் போயிட்டு காட்டுறாங்களே காய்ஸ். இதோ நான் சொன்ன அத்திப்பள்ளி வந்துருச்சு. குளூர் ப்ரோ, அப்படியே கொட்டையெல்லாம் விறக்கிது. அப்படியே எனக்கு டிக்கிட்டு முருதேஸ்வர் போகிறதுக்குலாம் ஒரு வழி ஆயிரும் போல். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 4 மணி நேரம் கைஸ் பெங்களூர் வர. அதாவது 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30. ஹவு மச் ஹவர்ஸ்? 4 hours கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுவோம். ஒரு 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுவோம். ஒரே சிசிடிவி தேடி அழைச்சி இப்போ ஒரு கடையை கண்டுபிடிச்சிக்கிட்டு மதியம் திருவா எவ்வளோ நேரம் வேஸ்ட்டு. பார்க்கலாம் கைஸ். நைட்டு 12 மணி தான் போக போல. 9 to 9 கூட 10 மணி நேரம் போட்டிருக்கான். 9 மணி 10 மணியே இருக்கும்.
பார்க்கலாம், முடிஞ்சளவு கழிச்சிரு. சரிங்க பார்ப்போம், லாக் போடுறேன். ரோடு பார்த்தீங்களா, 2 சைடும் அப்படியே வெட்டி குடஞ்சி நடுவில் போட்டிருக்கானுங்க. செம்மையாக அப்படியே பார்க்குறது, அப்படியே போயிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா பொச்சி மட்டும் வலிக்குது, வேறு ஒன்றும் இல்லை, பொச்சி மட்டும் வலிக்குது, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. எரியுது அப்படியே கப்ப 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 கப்ப. பார்த்தீங்கன்னா மைசூர் பார்த்தீங்கன்னா நேராக அம்புக்குறி போட்டுக்குது. கிலோமீட்டர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும். பார்க்கலாம், போய் சேர்ந்துடும், நைட்டுக்குள்ளே போய் சேர்ந்துட்டுனா அப்டேட் போடுறேன். அதிசயமே இதுதான். பார்த்தீங்களா, போகிற வழியில் பாருங்க எவ்வளோ பெரிய காட்சி, செம்மையாக இருக்குது. பிச்சிக்கிட்டு போகுது தண்ணி. அதெல்லாம் பார்த்தா தான் பொச்சி வெளி குண்டி வெளி எல்லாமே அப்படியே மறக்குது கைஸ். அது அவ்வளோ டவுசர் கிழிஞ்சுட்டே கிடக்குறேன். அதெல்லாம் செவந்து போச்சு. பின்னாடி ஒரு லக்கேஜ், முன்னாடி ஒரு லக்கேஜ். ஓகே, பாய் 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 பாய். எங்கே இருக்குன்னா வந்து முருதீஸ்வரர் ரைட் இருக்கும். ஏதோ இந்த ரைட் ஏதோ கிருஷ்ணட ஏதோ சொல்லுது, போய் பார்க்கலாம். தான் ரைஸ் மைசூர் ரோடு ரொம்ப கலவரி விட்டாங்க. பைக்கெலாம் தனியாக விட்டுட்டு காரு அது மட்டும் தனியாக விட்டாங்க. ஏன்னா இப்போ ஏதோ ஒரு பெட்ரோல் தெரியல. பெட்ரோல் பங்க் ப்ரோ, அதான் இது சாரி வந்தேன். மைசூர் போகாமல் ஏதோ லெஃப்ட் எடுத்துருச்சு. இன்னுமே 400 கிலோமீட்டர், 388 கிலோமீட்டர் காட்டுது. சரியான கிளைமேட்டு, சரியான மழையோட என்ன பண்ணுறது. ஐயோ முன்னாடி வயசில் கேமரா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், வயசரை திறக்க முடியல. மழை எடுக்குது. ஓகே கைஸ், பார்த்தீங்களா ரோடு எப்படி அருமையாக இருக்கா. மழை ஒரு பக்கம் போட்டு செய்யுது. பெட்ரோல் பங்க் இருக்குது, வர வழியை அடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இன்னும் சாப்பிடல. இது பார்த்தா அவங்களுக்கு மதியம் 1:30 மணி மேலே ஆகுது. மணி இப்போ தான் மணி 1:30 ஆகுது. 12 மணி நேரமாக தூங்காமல் கொள்ளாம வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். நான் ஸ்டாப் ரைடு கைஸ், நான் ஸ்டாப் ரைடு. பார்க்கலாம் முருதேஸ்வரர் எனக்கு அடிச்சே ஆகணும். இன்னும் 300 கிலோமீட்டர் பாக்கி இருக்குது. எப்படி போகிறேன்னு தெரியல. பார்க்கலாம் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகே கைஸ், பார்ப்போம். ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா மணி 4:30 ஆகிப்போச்சு. ஆனால் இன்னும் 300 கிலோமீட்டர் இருக்குது. என்னைக்கு தான் போய் சேருவேன்னு எனக்கும் தெரில. அப்பா, முரடேஷ்குமார் 650 மீட்டர் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் 284 கிலோமீட்டர் இருக்குது. 6:30 மணி நேரம் ஆகுமா? 10 மணிக்கு தான். என்ன 650 மீட்டர் காலா வழி கைஸ். ஒரே வயிற்றெரிச்சலாக இருக்குது. அதுவும் பொச்சரிச்சல் தான் அதிகமாக இருக்குது. வயிற்றெரிச்சலோட பொச்சரிச்சல் தான் அதிகமாக இருக்குது கைஸ். பேட்டரி ரொம்ப மிச்சம் முடிச்சிட்டு இருக்கிறேன். அதனால தான் எந்த சீனுமே எடுக்க முடியல. எப்படி இருந்தாலும் எப்படி வெட்டுறது ஓட்டுறது தானே. கிளைமேட்டை பாருங்கள், அதே சைட்லலாம் பாருங்கள். ஆனால் ரோடு மயிறு மாதிரி இருக்குது. வேறு வழி இல்லை, இதெல்லாம் போயாகணும். நல்லா இருக்குது ப்ரோ. கிட்டத்தட்ட 1.5 நாள் தூங்கவே இல்லை. எவ்வளோ 1:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் தூங்கலை. போயிட்டு நைட்டு எப்படியும் 10-10:30 ஆயிரும். இல்லைன்னா மிட் நைட் 1:30 ஆச்சுன்னா கரெக்டாக 24 மணி நேரம் நம்ம ரைட் பண்ணியிருப்போம். 24 மணி நேரம் நான் ஸ்டாப் ரைட். 50 தான் அப்புறம் போகுது வண்டி, அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. உனக்கே தெரியும் ஸ்பீடா மீட்டரில்.
அப்போனா சீக்கிரமாக நீங்கள் முருடிஸ் போயிடுவோம் கைஸ். அந்தாண்ட கடலுக்கிட்ட மட்டும் மழை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேண்டிக்கோங்க. முருடிஸ் போர்டு வரும்போது நின்று முருடிஸ் காரு முருடிஸ் குமார் தானே வருது. முருடிஸ் குமார். இந்த வீடியோ நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து நான் உங்களுக்கு கேதார்நாத் கூப்பிட்டு போவேன். கேதார்நாத் நான் போய் வீடியோ எடுத்து போவேன். அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கேதார்நாத் எங்கே இருக்குது தெரியும்ல? அவ்வளோ சீக்கிரம் அங்கெல்லாம் போயிட முடியாது. தெரியும்ல எங்கே இருக்குன்னு? இமயமலையின் பளிங்குலிங்கம் கேதார்நாத். கைஸ் மழை அப்படியே குறிச்சு எடுக்குது. இருந்தாலும் ஓவர்டேக் போட்டு வரானுங்க தையல் பசங்க. டென்ஷன் ஏதாவது அதான் சேஃப்டிக்கு எதுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். கெடாரா ஓலி வருவா அப்படியே பூல் ஆட்டி நேராக மழை பெய்யுதே. கெடாரா ஓலி ஓட்டுறதே பெருசு. அது ப்ரோ எல்லாமே மழை தான் ப்ரோ. ஒன்று ஏறுது இல்லைன்னா இறங்குது. ரெண்டில் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குது. பிச்சை பாடுறா சாமி. அவ்வளோதாண்டி நீ கடலுக்கிட்ட போனோம்னே. கடல் இருக்குதா என்னன்னே நமக்கு தெரியாது. புயல் போராடாடி அப்பா வந்து சிறப்பாக மாட்டிக்கிட்டான். போட்டு ஒழுத்தெடுக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குமா? பார்த்தா 6 கிலோமீட்டர் வரடா ரொம்ப நேரமா. இந்த மழை புண்டையால் கால ஓலி ப்ரோ வெறும் புண்டையாக இருக்குது ப்ரோ. 1.5 நாளாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ மழை வருது சரிங்க. பார்த்தா எப்போ பெங்களூருக்குள்ள காலை எடுத்து வச்சுன்னா தெரில. குளிர்தே சாவுது. இப்போ மழை வேற. தண்ணி வந்தால் சாவ போகிறேன்னு நினைக்கிறேன். கைஸ் ஆபாசம் தவிர்ப்போம் கைஸ். போடு நேஷனல் ஹைவே 23 கைஸ். பார்க்கலாம் எப்படி இதுன்னு. 300 மீட்டர்ஸ் ஸ்டேட் லெஃப்ட். ஓகே என்னடா அது ஹைவே மாதிரியே தெரில. ஏதோ டிச்சு பொறிக்க மாதிரி இருக்குது. என் வேறு பறந்து குதிச்செல்லாம் போனான். அதெல்லாம் பிரேக் போட்டுக்கிட்டான். அவன் போனதை பார்த்தீங்களா? அப்படியே இங்கே ஜம்ப் போடுறாங்க. அப்படியே புக்கு போட்டுக்கிறாங்க உட்காந்துட்டு. லெஃப்ட் டி. முருதீஸ்வரா வேலூர். அப்பா திமுரு கூதி பொச்சல கொஞ்சமா. என்னடா அது? சிக்மங்களூர் நேராவா? வேண்டாம். சிக்மங்களூர் தாண்டி வந்துட்டோம். 1.5 கிலோமீட்டர் இதிலே போகணுமாண்டி. ஹைவே 73 பார்த்துக்கோங்க ஹைவே. ஹைவே வந்து 73 வந்து இப்படி தான் இருக்கும். குளிர் கைஸ். குளிர் கொட்டை அடிக்கிறது. கொட்டை கலந்து தனியாக விழுந்துடும் போல. பார்த்தா ப்ரோ ரோடு அப்பா ஊட்டி கொடைக்கானலாம் என்னத்துக்கு ஆகும்? ஏங்க கூமாம்பட்டி வாங்க அப்படின்ற மாதிரியே இருக்குது ப்ரோ. புளுத்து அடிச்சு நவுத்து தெரிச்சு விட்டு போ. வார நீயே மொண்டு குடிக்க வேண்டியதுதான். அப்பா இப்படி ஜங்குளுக்குள்ள அப்படி சும்மா ஜம்முன்னு போகிற மாதிரி இருக்கு. நீ யாரா? நீயும் முருடீஷ் குமார் பார்க்க போறியடா? யாருக்கெல்லாம் முருடீஷ் குமார் பார்க்கணுமோ என் கூட வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். எனக்கு எல்லாமே பிரச்சனைடா. என் பிரச்சனை தான் தீக்க தான் நான் ஒரு இடத்துக்கு போகலான்னு பார்த்தேன். அந்த இடத்துக்கு போகிறதே ஒரு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிட்டோம்? பெட்ரோல் பங்க் இருக்குடி, சொல்லவே இல்லை. நான் போய் பெட்ரோல் அடிப்பாங்க கைஸ். டேங்க் ஃபுல் பண்ண போகிறேன் கைஸ். டேங்க் ஃபுல் நார்மல் பெட்ரோலா? 9 rupees. 900 ஆக்கு.
ಅಕ್ಕ ಅದು ರೋಡ್ ಚೆನ್ನಾಗಿದಾ? 250 ಕಿಲೋಮೀಟರ್ಸ್ ಆಗಿದೆ ಗೂಗಲ್ ಮ್ಯಾಪಲ್ಲಿ. No, 238 ಕಿಲೋಮೀಟರ್ಸ್ ಆಗಿದೆ. சிங்கேரி ಹಾಂ, அது அவங்க இதுலேயே காட்டியிருக்கு. அதான் போடு. ஆ 900 போட்டுவிடு. ஆ போடலாம், எப்படி வேணால் போடலாம். ಇದು ಹತ್ರ ರೋಡೆ. ಹಾಂ ಅದೇ ಇಲ್ಲ ನೀವು ಹಿಂಗೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ಇಲ್ಲಿ ಸೈಡ್ ಕಡೆ ಹೋಗುತ್ತೆ, ಬೆಳ್ತಂಗಡಿ ಐತಲ್ಲ ಇಲ್ಲಿ ಅದು ಮತ್ತೆ ಇನ್ನು ಇದಕ್ಕೆ ಕುಂದಾಪುರ ಇದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಹೋಗಲೇಬೇಕು. ಕುಂದಾಪುರ ಇದು ಒರೇ ರೋಡಲ್ಲಿ ಆಗಿದೆ. ಇದೇ ಬೆಟ್ರು. ಹಾಂ ಇಲ್ಲೇ ಮುಂದೆ ಹೋಗಿ ರೇಟಿ ತಗೊಂಡ್ರೆ ಹಾಂ ಅದೇ ಹೋಗುತ್ತೆ. ಓಕೆನಾ. என்னடி என்னடி பண்ண? நீதானே அங்க இருக்கிறது அப்படியே போட சொன்ன. சோப்பா அது அப்படி வாய்ஸ் அப்படி அந்த வாய்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. 238 கிலோமீட்டர். வெயில் அடிக்குது, இன்னும் 7 மணி ஆகல, இருட்டு ஆகல. எவ்வளவு? 238. 150 சொல்றாங்க, நீ 250. இல்லை இதே ரோடு தான்.